குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது மார்னிங் மோட்டிவேஷன். இந்த மார்னிங் மோட்டிவேஷனில் நான் ஒரு சில தலைப்புக்கு கீழே என்னோட கருத்துக்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த மாதிரி ஷேர் பண்ண கருத்துக்கள் எல்லாமே ஒரு புத்தகத்தில் நான் படிச்சுட்டு வந்தோ இல்லை அடுத்தவங்க சொல்லி காதில் கேட்டுட்டோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. நான் இந்த கருத்துக்கள் எல்லாம் புத்தகத்தில் படிச்சிருந்தாலும் அடுத்தவங்க காது வழியாக சொல்லியிருந்தாலும் இது எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கையில் என்னோட உணர்வு செயல்பூர்வமாக இதை நான் அனுபவித்து அந்த அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல நான் பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா உழைப்பு. உழைப்பு அப்படிங்கிறது ஒரு உன்னதமான செயல் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது உன்னதமான செயல்தானா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் முதல்ல உழைப்பு ஒரு உன்னதமான செயல் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா அறிவு. ஏன் அறிவு தேவைப்படுது அப்படின்னா இந்த இந்த உலகம் கேள்விப்பட்டிருக்கீங்க, சூரிய குடும்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் பிரபஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு வடிவம் இருக்குது அப்படின்னா அது என்னன்னா அந்த அறிவு தான். இப்போ அந்த அறிவை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு தெரியலனா அதை நீங்கள் ஒரு பென்சிலில் ஒரு டாட் மாதிரி வச்சு அதுதான் அறிவுன்னு நினச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உருவகப்படுத்தி பார்த்துக்கலாம். ஒரு அறிவு இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்படணும் அப்படிங்கிறது வெளிப்பூர்வமாக தெரியும். அடுத்தது ஒரு அறிவு இருந்தால் தான் அந்த பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பம் எப்படி இருக்கணும்னு தெரியும். அதே மாதிரி தான் உலகம், சூரியன், இயக்கம் எல்லாமே. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உழைப்போடு எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அறிவு ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று அறிவு அடக்கமாக இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தில் அறிவு அடக்கமாக இருக்குது. இன்னொன்று அறிவு இயக்கமாக இருக்குது. இதில் முதலாவதாக சொல்லணும் அப்படின்னா அறிவு அடக்கமாக இருக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சுற்றி பார்க்குற பொருட்கள் இருக்குது. கல், சேரு, டேபிள் இதெல்லாம் இருக்குது. இதில் எல்லாம் அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அறிவு இருக்குது. அறிவு எப்படி இருக்குதுன்னா அது அடக்கமாக இருக்குது. ஏன் அடக்கமாக இருக்குது அப்படின்னா அதுலேயும் அணுக்கள் இருக்குது. அணுக்கள் சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான் சுற்றுறதே ஒரு இயக்கம் தான். அதே ஒரு உழைப்பு தான். புரிஞ்சுதுங்களா? அதனால் கல்லுலேயும் அறிவு இருக்குது, சேர்லேயும் அறிவு இருக்குது. ஆனால் அறிவு எப்படி இருக்குது? அறிவு அடக்கமாக இருக்குது. ஆனால் மனிதன்கிட்ட அறிவு எப்படி இருக்குதுன்னா இயக்கமாக இருக்குது. ஏன் அறிவு இங்கே இயக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த அறிவுக்கு இன்னொரு வடிவம் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த அறிவு தன்னைத்தானையே அடுத்த லெவலுக்கு புதுப்பிச்சுக்கலாம். அதனால தான் இங்கே அறிவு இயக்கமாக இருக்குது. அறிவு அடக்கமாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா உதாரணமாக ஒரு கல் எடுத்துக்கங்க. அந்த கல் கல்லாக இருக்கும். அதோட வாழ்நாள் முழுக்க கல்லாகவே இருந்து போயிடும். ஏன்னா அறிவு அங்கே அடக்கமாக இருக்குது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மனிதனும் ஒரு மிருகம் மாதிரி இருப்பான் ஒரு சில இதில். ஆனால் அந்த அறிவோட இயக்கத்தினால அவன் மனிதனாக மாறி ஒரு தெய்வமாக மாறுற சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா இந்த அறிவு இயக்கமாக இருக்குது. அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஆற்றல் இருக்குது. இதை தான் அறிவோட இரண்டு வேறுபாடுகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. சரி, இதுக்கும் உழைப்புக்கும் என்ன காரணம்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அறிவு இயக்கமாக இருக்கிறதே ஒரு உழைப்போட உன்னதம். ஒரு உழைப்போட உதாரணம் தான் அறிவு இயக்கமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் அறிவை இயக்கமாக வச்சுக்கிற காரணமே அதை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது தான். அதைத்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உழைப்பாக நாம் பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்களே கூட தினந்தோறும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா நீங்கள் நான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கை ஓட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார், சாகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தார், அவர் வாழ்க்கை ஒரு ஓட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உணர்ந்து பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் உழைப்பை ஓட்டமாக பார்க்கக்கூடாது. உழைப்பை ஒரு இயக்கமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பஸ்ஸில் ஒரு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜின் அடக்கமாக
இருந்துச்சு அப்படின்னா, அதில எந்த பயன்பாடும் இல்ல. அந்த இன்ஜின் இயக்கமா இருந்தா தான் பஸ் நகரும். பஸ் நகர்ந்தா தான் அதில இருக்கிற பேசஞ்சர் எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போ முடியும். அதனால உழைப்ப வந்து ஓட்டமா பார்க்காதீங்க. உழைப்ப வந்து ஒரு இயக்கமா பாருங்க. இதுதான் வந்து அ இயற்கையோட உன்னதமான செயல நாம உழைப்பின் வடிவமா உணர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு. இது இதனால தான் நான் வந்து உழைப்ப பத்தி பேசினேன். 2வது வந்து நான் எடுத்துக்க போற தலைப்பு வந்து பணம். பணம் அப்படிங்கும்போது, இந்த பணம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இதுதான் எல்லாமுமேவா தெரியலாம். ஆனா வந்து இந்த பணத்த ஒரு குழந்தைகிட்ட குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து 2 விஷயம் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஒரு தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைகிட்ட போய் ஒரு ரூ. 500 குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பணத்த கசக்கும். 2வது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தவித யோசிப்புமே இல்லாம அந்த பணத்த கிழிச்சிரும். அதே மாரி இந்த பணத்த கொண்டு போயி நாளைக்கு சாகுற நிலையில இருக்கிற ஐசியூல இருக்கிறவங்ககிட்ட காட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணம் ஒரு மூட்டை வழிய பணத்த கொண்டு போய் அவர் சாகுற தருவாயில காட்டுனீங்கன்னா, அந்த பணம் வந்து ஒரு பாறாங்கல்லு மாரி தெரியும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது இதுதான் பணமே. ஒரு குழந்தை கையில குடுத்தீங்கன்னா கிழிச்சிரும். ஏன்னா, அது ஒரு பேப்பர் மெட்டீரியல். 2வது சாகப் போறவங்க கிட்ட போய் பணத்த காட்டுனீங்கன்னா, அது பாறாங்கல் மாரி தெரியும். இவ்வளவுதான் பணம். இந்த குழந்தை பண்றத தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில பண்ணுவோம். குழந்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னேன்? முதல் பணத்த கசக்குது. 2வது பணத்த கிழிக்குது. நாம வந்து இங்க வாழ்க்கையில பணத்த கசக்குறோம். பணத்த கசக்குறோன்னா என்ன? நம்மளுக்கு பொ பொருள் பொருட்கள் மேல ஆசைப்பட்டு பொருட்கள வாங்குறோம் முதல்ல. 2வது கிழிக்கிறோம். கிழிக்கிறோன்னா என்ன? பொருட்கள்லாம் வாங்குனதுக்கப்புறம், சரி இந்த பணத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒரு முதிர்ச்சிக்கு வரோம். இதுதான் வந்து பணத்த கிழிக்கிறது. நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேத்துக்கு வந்து பணம் தான் உலகமா இருக்குது. 2வது வந்து இந்த பணம் தான் வந்து ஒருத்தரோட சொத்த தீர்மானிக்குது. சில பேர்த்துக்கு வந்து என்ன தெரியல அப்படின்னா, நான் சம்பாரிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் எத சம்பாரிக்கணும், எவ்வளோ சம்பாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே தெரியல. நீங்க என்ன சம்பாரிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள சம்பாரிக்கணும். அது நம்ம வந்து அறிவோட ஆற்றல்னால நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாவே இருக்குது. 2வது வந்து என்னத்த சம்பாரிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு வீடு சம்பாரிக்கணும். ஏன்னா, உங்களோட உயிர் பாதுகாப்புக்கு ஒரு வீடு தேவ. அதுக்காக நீங்க உழைக்கலாம். உழைச்சு ஒரு வீட்ட வாங்கலாம். 2வது வேணும் அப்டின்னா, அதிகபட்சமா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல உங்க குழந்தைக்கு வேணும்னா, ஒரு வீடு நீங்க சம்பாரிச்சு வைக்கலாம். இது அவசியம் கிடையாது. இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் பண்ணுனீங்க அப்டின்னா, அது உங்களோட சம்பாத்தியமோ, சொத்தோ, ஆடம்பரமோ கிடையாது. இது எல்லாமே என்ன அப்டின்னா, உங்களோட குழந்தையோட வாழ்க்கைய நீங்க அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க எவ்வளோ சம்பாரிக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு வீடு. அதிகபட்சமா உங்க குழந்தைகளுக்கு ஒரு வீடு. அவ்வளோதான். இதுக்கு மேல நீங்க சம்பாரிக்கிறதெல்லாம் பணம் இல்ல. உங்களோட குழந்தைய நீங்களே வந்து அவங்களோட எதிர்காலத்த அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நான் வந்து பணத்த சம்பாரிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கிறதா அப்டின்னா, நீங்க சும்மா உட்காந்துருக்க தேவையில்ல. சரி, அ உழைக்கிறோம். எதுக்காக உழைக்கிறோம்? பணத்துக்காக உழைக்கிறோம். சரி, பணம் வந்துருச்சு, எனக்கு வீடு வந்துருச்சு. இதுக்கு மேல நான் உழைக்க தேவையில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க உழைக்கணும், சம்பாரிக்கணும் அப்படின்னா எத சம்பாரிக்கணும்னா, அறிவ சம்பாரிக்கணும். அறிவ எப்படி சம்பாரிக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா, சும்மா கேட்டத செய்யறத விட்டுட்டு, அது ஏன், எதுக்கு அப்படின்னு நீங்களே கேள்வி கேளுங்க. ஏன் இப்படி இருக்குது? எதுக்கு இப்படி இருக்குது? அப்படின்னு உங்களோட அறிவாட்சி தரத்த உயர்த்திட்டே வாங்க. இதுதான் வாழ்க்கையில ஒரு நோக்கம். வாழ்க்கையோட நோக்கம் இதுல. வாழ்க்கையில ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அறிவாட்சி தரத்த உயர்த்திட்டே வர்றது. நீங்க எத சம்பாரிக்கணும் அப்படின்னா, அறிவ சம்பாரிக்கணும். அறிவ சம்பாரிக்கிறதுக்கு தான் வந்து நெறைய மக்கள பார்க்குறோம். நெறைய மக்களோட வாழ்க்கையிலே எடுத்துக்கிறோம். ஏன்? அவங்களோட வாழ்க்கை செயல்கள் வந்து நம்மளுக்கு உதாரணமா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து பட்டறிவால தெரிஞ்சுக்க முடியாது. அனுபவத்தால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா, இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில நடந்த செயல்களோட அனுபவத்த நாம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதனால தான் நம்ம மக்களோட பழகுறது. மக்களோட பழகுறது அறிவ பெருக்கிக்கிறது. நான் உங்களுக்கு என்ன சம்பாரிக்கணும்னு சொல்லிட்டேன். அறிவ சம்பாரிக்கணும். எப்படி சம்பாரிக்கணும்? கேள்விகள் கேளுங்க. ஏன்? எதுக்கு? எப்படின்னு. ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியலன்னா அடுத்தவங்ககிட்ட கேட்கலாம். அடுத்தவங்ககிட்ட கேட்டதையும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்க பண்ணக்கூடாது. அது ஏன்? எதுக்குன்னு நீங்க கேள்விகள் மூலமா உங்களோட அறிவ பெருக்கிக்கணும். உங்களோட வாழ்க்கையில நீங்க சம்பாரிக்க வேண்டியது அறிவு.
பணம் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது நான் பேசப் போற தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, மக்கள். நீங்க இந்த பணம் சம்பாரிக்கிறது, உங்களோட வாழ்க்கைய வாழ்றது, எல்லாத்தையும் வந்து எதுக்காக பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிற மக்களுக்காக பண்ணுவீங்க. நான் வந்து நெகட்டிவா பேசுறேன்னு சொல்லாதீங்க. நெகட்டிவா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. நான் வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு உண்மையான அனுபவத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுல வந்து 100% மக்கள் அப்படின்னா, அதுல வந்து உண்மையாலுமே இருக்கிற மக்கள் எவ்வளோ அப்படின்னா, 2 பேர் தான் இருப்பாங்க. நான் என்னோட வாழ்க்கையில வந்து பல கோடி மக்கள பார்த்துருப்பேன். அந்த பல கோடி மக்கள் வந்து, எனக்கு வந்து முடியல, என்னால முடியல, உடம்பு சரியில்ல, என்னால முடியாம படுத்துட்டேன் அப்படின்னா, என்ன தேடி வர மக்கள் எத்தன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் தான். 2 பேரு, உதாரணத்துக்கு சொல்றேன் 2 பேர் தான். இதிலிருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்கள உங்கள சுத்தி இருக்கிற மக்கள் வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து உண்மையான மக்கள். அதாவது உங்களோட மக்கள். இன்னொன்னு வந்து இலவு சோறு திங்கிற மக்கள். இலவு சோறு திங்கிற மக்கள் அப்டின்னா என்ன அப்டின்னா, நீங்க செத்துட்டீங்க அப்படின்னு நியூஸ் சொன்னாங்கன்னு வச்சுக்கங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட இலவுக்கு வருவாங்க. இலவுல சோறு போட்டாங்கன்னா தின்னுட்டு போவாங்க. இதுக்கு பேர் வந்து இலவு சோறு திங்கிற மக்கள். இன்னொன்னு உண்மையான மக்கள். இவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100ல வந்து 2% தான் உண்மையான மக்கள். 98% வந்து இலவு சோறு திங்கிற கேட்டகரி. அதனால நீங்க இப்பவே முடிவு பண்ணிக்கலாம். நாம வந்து நம்ம வாழ்க்கைய இலவு சோறு திங்கிற மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல நல்ல மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, மக்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மக்களுக்காக வாழணும் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களோட அ எ அடுத்தவங்களோட தேவைக்காக நம்ம வாழ்றதில்ல. மக்களுக்காக வாழணும்னு சொல்றது என்ன? அதோட பொருள் என்ன அப்படின்னா, மக்களோட நலனுக்காக வாழணும். அவங்களோட நலன் என்ன? ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 100 பேர் வந்து ஒரு நலமா இருப்பாங்க. இத பண்ணா அப்படின்னா, அதுக்கான ஒரு வாழ்க்கைய வாழ்றது தான் மக்களுக்கான வாழ்க்கை. ஆனா, இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழணும். நீங்க மக்களுக்காக வாழ்ந்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கைய நீங்க வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, நான் முதல்லயே சொல்லிட்டேன். மக்கள் வந்து 2 கேட்டகரி. ஒண்ணு வந்து இலவு சோறு திங்கிற கேட்டகரி. இன்னொன்னு வந்து உண்மையான மக்கள். உண்மையான மக்கள் வந்து எத்தன பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. இலவு சோறு திங்கிறது 98% இருக்காங்க. நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க யாருக்காக வாழ்றீங்க? யாரோட நலனுக்காக வாழ்றீங்க? அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். 1 வந்து உழைப்பு, 2வது வந்து பணம், இன் மூ 3வது வந்து மக்கள். 4வது ஒண்ணு சொல்லப்போறேன். அதோட தலைப்பு வந்து இன்பம். நம்ம வாழ்க்கையில வாழ்றோம். நம்ம வாழ்க்கைக்கு இன்பம் தேவைப்படுது. இந்த இன்பம் வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, சிற்றின்பம். இன்னொன்னு வந்து பேரின்பம். சிற்றின்பம் அப்படின்னா, ஆற்றல செலவு பண்ணி நம்ம இன்பத்த அனுபவிக்கிறது. நம்மளுக்கு இந்த குடுக்கப்பட்ட உடம்ப ஏதோ ஒரு வகையில அழிச்சு, அதுல ஒரு இன்பத்த அனுபவிக்கிறதுக்கு பேரு சிற்றின்பம். இன்னொன்னு வந்து, நம்மளுக்கு இந்த குடுக்கப்பட்ட உடல்ல ஏதோ ஒரு வகையில மேம்படுத்தி, அதுல ஒரு அனுபவம் வரும். அத அனுபவிக்கிறதுக்கு பேரு பேரின்பம் அப்படிங்கிறாங்க. சிற்றின்பம் அப்படிங்கும்போது, நான் அத பத்தி பேச விரும்பல. எல்லாமே நெகட்டிவான விஷயம் தான் அந்த சிற்றின்பத்துல இருக்கு. இப்ப நான் வந்து பேரின்பத்த பத்தி பேசுறேன். இந்த பேரின்பத்துல முதல் படி என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி. இப்ப எக்சர்சைஸ் பண்றாங்க அப்படின்னா என்னன்னா, உடம்ப வலுவா வச்சுக்கிறது. இப்போ வந்து இந்த பேரின்பத்தோட முதல் படி வந்து என்னது? எக்சர்சைஸ். உடம்ப நல்லா கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது. உடம்ப ஆற்றல பெருக்குறது. பேரின்பத்தோட முதல் படி தான் எக்சர்சைஸ். இறுதிப்படி எக்சர்சைஸ் கிடையாது. இப்போ பேரின்பத்தோட முதல் படி எக்சர்சைஸ் அப்படின்னா, அதுக்கு இறுதிப்படி இருக்கும்ல, அதோட இறுதிப்படி தான் என்ன அப்படின்னா, ஆன்மீகம். ஆன்மீகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஆற்றல பெருக்குறோம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து வர சக்திய வந்து நம்ம உடம்புக்கு கிரகிச்சுக்கிற அளவுக்கு நம்ம அந்த சக்திய, ஆற்றலை எடுக்கிறோம். அதுதான் ஆன்மீகம். பேரின்பத்தோட இறுதிப்படி ஆன்மீகம். முதல் படி உடற்பயிற்சி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட உழைப்புனா என்னன்னு சொன்னேன், பணம்னா என்னன்னு சொன்னேன், மக்கள்னா என்னன்னு சொன்னேன், சொத்து எவ்வளோ சம்பாரிக்கணும்னு சொன்னேன், இன்பம்னா என்னன்னு சொன்னேன். ஸோ, இன்னைக்கு நான் வந்து போதுமான விஷயங்கள உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இத வந்து நான் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த, நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் உங்களோட உணர்வு பூர்வமா சிந்திச்சு, செயல்பூர்வமா இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருப்பீங்க இல்லையா?
அந்த செயல்பூர்வமா வந்த செயல்கள்ல நான் சொன்ன கருத்துக்கள் ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத உங்க அறிவ நடுநிலையாக்கி, ஒரு தராசாக்கி, நான் சொன்ன கருத்துக்கள தராசுல ஒரு இடத்துல வச்சு, உங்களோட அனுபவத்த இன்னொரு இடத்துல வச்சு, இத வந்து எடை போட்டு பாருங்க. உங்களோட அறிவோட தராசுல இந்த 2 ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா, நீங்க இத எடுத்துக்கலாம். அப்படி ஈக்குவல் ஆகல அப்படின்னா, நான் சொன்னது ஒரு பக்கம் இருக்கும். உங்களோட அனுபவங்கள் கம்மியா இருக்கு அப்படின்னா, நான் சொன்னது தப்புன்னு இல்ல. நம்மளுக்கு ஒரு வேள அனுபவம் கம்மியா இருக்கலாம். இன்னும் அதிக அனுபவம் தேவைப்பட்டா தான் இந்த தராசு வந்து சமநிலைக்கு வரும். அப்படிங்கிறத நெனச்சு, இன்னும் நீங்க உங்களோட வாழ்க்கையக்காக முன்னெடுத்து வைங்க. கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, சூசைட் பண்ணிக்குவாங்க. சூசைட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துலயும் உங்களோட வாழ்க்கை ஒரு புது கோணத்துக்கு போகும். புது கோணத்துக்கு போகுதுன்னா, நீங்க சந்திச்ச மக்கள், நீங்க பார்த்த வாழ்க்கை வேற விதமா தெரியும். அதனால தான் நம்ம வாழ்றதே. 10 வயசுல உங்களுக்கு தெரிஞ்ச உலகம், மக்கள் ஒரு மாரி இருக்கும். 20 வயசுல உங்களுக்கு தெரிஞ்ச உலகம், மக்கள் வேற மாரி இருக்கும். 30 வயசுல அதே மக்கள், அதே உலகம் வேற மாரி இருப்பாங்க. அதே ஒரு 70 வயசுல அதே மக்கள், அதே உலகம் சுத்தமா வேற மாரி இருக்கும். இத வந்து நீங்க அனுபவபூர்வமா அனுபவிக்கிறது தான் இந்த வாழ்க்கை. அதனால வந்து நம்மளோட அனுபவத்த பூர்வமா இந்த வாழ்க்கையும், மக்களையும் தெரிஞ்சுக்கிறக்காக தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு நான் வந்து எனக்கு தோணுன விஷயங்கள், என்னோட அனுபவத்திலிருந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள பகிர்ந்துட்டேன். இது புடிச்சிருந்தா என்னோட ஃபியூச்சர் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய அனுபவங்கள ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளையும் இன்பமாவும், மகிழ்ச்சியாவும், உங்களுக்காகவும் வாழணும். உங்களுக்காக வாழணும் அப்படின்னா, உங்களோட அறிவாட்சி தரத்த உயர்த்தி, சொந்தமான சிந்தனையில வாழுங்க. புரிஞ்சுதா? இப்போ ஒரு பஸ் இருக்கு அப்படின்னா, அந்த பஸ்ல நீங்க சக்கரமா இருக்க விரும்புறீங்களா? இல்ல டிரைவரா இருக்க விரும்புறீங்களா? இத நீங்க தான் முடிவு பண்ணணும். டிரைவர் பஸ்ஸ இயக்குவாரு. சக்கரம் இயக்கத்துக்கு ஏத்த மாரி சுத்தும். அதனால நீங்க சக்கரமா இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களோட சொல்லுக்கு ஏத்த மாரி சுத்திட்டு இருப்பீங்க. டிரைவரா இருந்தீங்கன்னா, நீங்க பஸ்ஸ இயக்க முடியும். உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும். பை பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.